வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம வந்து நத்திங் ஃபேக்டரி டூர் நம்ம வந்து சும்மா ஒரு பிளாக் போஸ்ட்டோ ப்ரெஸ் ரிலீஸோ பார்த்து கூட படிக்கலாம். பட் ரியல் டைம்ல நிஜமாவே ஃபேக்டரி எப்படி மெயின்டைன் பண்றாங்க, அங்க என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குதுங்கிறத நம்ம பார்த்தா நல்லா இருக்கும்ல. வாட்சன் போய் பார்த்துட்டு வந்தான். இப்ப அங்க என்ன போன் பண்ணிட்டு இருக்காங்க? நத்திங் ஃபோன் 2 மட்டும் தான் பண்றாங்க. சோ நாங்க போன சமயத்துல வந்து ஒயிட் கலருக்கு தான் வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு. ஓகே. சோ அதனால வந்து ஒயிட் தான் வந்து நிறைய பண்ணிருந்தாங்க. சோ பேக்ரவுண்ட்ல அந்த ஃபேக்டரியோட இதெல்லாம் இருக்கும். எப்படி ஓடுது பாருங்க, எப்படி ஓடுது, எல்லாம் பிஸியா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஃபேக்டரி டூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னு வைவட்ஸ், அது வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் என்வரன்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ ஏதோ ஒரு பட்ஜெட் ஃபோன் இல்லை கீபேட் ஃபோன் பண்ற இடத்துல கூட பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது இது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் டிசைன். அதுக்கு தான் கால்பே வந்து நத்திங் ஃபோன் 2 ரிலீஸ் ஆகும்போதே வந்து ட்வீட் போட்டாரு, பாத்திருப்பீங்க. சென்னை ஃபேக்டரி வந்து நான் விசிட் பண்ணேன். ரொம்ப டோட்டலா ஃபோன் 1 கம்பேர் பண்ணும்போது ஃபோன் 2 இதை வந்து ஃபுல்லா ரீடிசைன் பண்ணிருக்காங்க. தனியா 2 செக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு செக்ஷன்ல வந்து நார்மல் அசம்பிளி எல்லாம் நடக்குது. சோ இந்த மதர் போர்டை வந்து பேக் பேனல்ல இது பண்றது அதெல்லாம் வந்து நடக்குது. சோ இன்னும் மத்த அட்வான்ஸ்டு இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்றது, உள்ளுக்குள்ள மத்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்றது, மோட்டர் ஃபிக்ஸ் பண்றது, ஸோ அதெல்லாமே பேக் பேனல்ல வந்து க்ளோஸ் பண்றது, இது எல்லாமே தனியா ஒரு செக்ஷனே வச்சு அதுக்காக வந்து க்ளோஸ்டு என்வாயன்மெண்ட்ல வச்சு அங்க வந்து ஒரு ரெய்ஸ்டு ஒரு இது மாதிரி ஏரியா வந்து ரெய்ஸ்டா இருக்கு. சோ அது தவிர அங்க ஹியூமிடிஃபையர் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு தனி இது வேற, ஃபுல்லி க்ளோஸ்டு ட்ரெஸ் ப்ரொடெக்ஷன், ஃபுல் ப்ரொடெக்ஷன். நார்மல் இதுல வந்து நார்மல் க்ளோஸ் தான் இருக்கும், நீங்க பாப்பீங்க. ஸோ ஸ்டார்டிங்ல வந்து நார்மலா ஒரு எல்லோ கலர் இது இருக்கும். ஸோ அடுத்த இதுக்கு போகும்போது, அடுத்த ஒரு தனி செக்ஷனுக்கு போகும்போது இதுக்கும் இதே மாதிரி ஏர் இதெல்லாம் ப்ளோ பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஏர் இதெல்லாம் ப்ளோ பண்ணுவாங்க. அது தவிர செகண்ட் இதுக்கும் போகும்போது அது தனி ஒரு இது வச்சு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கு ஏர் ப்ளோ பண்ணி அதுக்குள்ள இதெல்லாம் வந்து இருக்கும். அதுவும் க்ளோஸ்டு, ஃபுல்லா க்ளோஸ்டு இதில் தான் இருக்கு. எல்லாமே வந்து க்ளோஸ்டு இதெல்லாம் பண்ணு. கையில வந்து இந்த இதுக்காக அதுக்கெல்லாம் கூட ரப்பர் வச்சிருக்காங்க. ரப்பர் வந்து எல்லோ கலரா ஒரு ரப்பர் போட்டுருக்காங்க அவங்க ஆப்ரேட் பண்றவங்க. அதெல்லாமே சோ அதெல்லாம் எங்கேயுமே ஒரு சின்ன தூசி கூட ஒட்டிடக்கூடாதுன்னு தூசியை அங்கங்க தொடச்சிக்கிட்டே இருக்காங்க, அங்கங்க பார்த்து துடைக்கிறாங்க. அது தவிர மிஷின் எல்லாம் வச்சு டஸ்ட் இது பண்றதுக்கு அதுக்கு ஒரு மிஷின் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ ஃபைனல் உள்ள பேக் பண்ற வரைக்கும் தொடச்சு டஸ்ட் எல்லாம் போக கூடாது அப்படின்ட்டு தான் என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? போன் 1 ஃபர்ஸ்ட் பேட்ச் தான். ஸ்டார்டிங்ல வந்து மதர் போர்ட்லாம் வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மதர் போர்ட்லாம் வேற ஒரு இடத்துல அது எங்க பண்றாங்க அப்படின்னு காட்டல. ஸோ மதர் போர்ட்லாம் வந்து தனியா வருது. ஸோ பேக் பேனல் வந்து தனியா வருது. ஸோ இங்கே தான் வந்து இன்ஸ்பெக்ட்லாம் பண்ணி மதர் போர்டு ஃபிக்ஸ் பண்ற ஏரியா. ஸோ இங்க கையில இந்த இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அந்த இது அழிக்க கூடாது அப்படின்றதுக்காக கையில இதெல்லாம் போட்டு. ஸோ இங்க வந்து பேட்சா வந்து தனியா பேக் பேனல் வரும். பேக் பேனலும் தனியா வேற எங்கேயும் மேக் பண்ணி வருதான். ஓகே. ஸோ அது தவிர மதர் போர்டு இதெல்லாமே வந்து தனியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அசம்பிளி யூனிட் தான். ஒரு லெவலாக நம்ம இப்போ வரிசையாக பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல இப்போ அந்த பார்ட்ஸ், அதாவது அந்த பேக் பேனல்லாம் சொன்னல, அதெல்லாம் எடுத்துட்டு இங்கே வராங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே க்ளூ போடுற இதுதான். ஸோ இந்த மிஷின்லாம் வந்து அந்த க்ளூ அப்ளை பண்ணும். இவங்க வந்து யூவி க்ளூ அப்படின்னு சொல்றாங்க. டேய், நம்ம யூவி டெம்பரு நம்ம ஐயா தர பேக் பேனல்ல வந்து இது பண்றதுக்காக, மதர் போர்டும் பேக் பேனல்ல இது பண்றதுக்காக யூவி க்ளூ. இதுக்கு மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு வந்து பாக்குறாங்க இவங்க வந்து கரெக்டா இதுவா இருக்கா, ப்ரிசைஸா இருக்கா, இல்ல கரெக்டா அந்த இடத்துல க்ளூ அப்ளை இருக்கா, கொஞ்சம் வெளில வராம இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து இங்க தான் ஃபுல்லா அப்ளை பண்றாங்க. ஓகே. இப்போ க்ளூ போட்டாச்சு. க்ளூ போட்டதுக்கு அடுத்து இதுவும் க்ளூ தான் போடுது ஃபுல்லா எல்லா கார்னர்ஸ்லயும், இல்லையா? அப்போ ஒரு ப்ராசஸ் தான் நடக்குது. ஸோ அதுக்கு ஒரு இடத்துலயும் க்ளூ எல்லாம் கரெக்டாக வேற வைக்கிறாங்க. பாடுறா எவ்வளோ ப்ரிசைஸாக பிடிச்சி அப்படியே ஹோல்ட் பண்ணி டக்குன்னு அவ்வளோதான் வச்சு ஒரு அமுக்கு வேலையை முடிச்சு விட்டாங்க. ஓகே. ஸோ மோஸ்ட்டாக அப்போ நீ போயிருக்கும்போது வெறும் ஒயிட் கலர் ஃபோன் தான். ஆமாம். சூப்பர் சூப்பர். ஸோ ஒரு வாட்டியும் கரெக்டாக இதுவாக இருக்கா எல்லா இடத்துலையும் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ இது டிஸ்பிளே போல இருக்கு. ஆமாம், டிஸ்பிளே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடப்பாவிகளா. ஸோ எல்லாமே தனித்தனியாக பேக் பேனல் வந்து தனியாக இது பண்ணிவிட்டு டிஸ்பிளே வந்து தனியாக ஒரு இடத்துல வருது, அதை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ அசால்ட்டாக டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ டிஸ்பிளே வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த டிவைஸ் வெளியில வருது இல்லையா? வெளில வந்து ஒரு 3 hours வந்து இந்த மாதிரி இது பண்ணி வைக்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபைனலாக இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஃபுல்லாக எல்லாம் இது பண்ணி ஸ்கேன் பண்ணிட்டு
இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி கட்டி வைப்பாங்க. இப்போ டிஸ்பிளேலாம் நம்ம மாற்றும் போது எப்படி கட்டி வைக்கிறாங்க ரப்பர் பேண்ட், அந்த மாதிரி இது இப்படி ஒரு இது இருக்குது பிளாஸ்டிக் இது. ஓகே. ஸோ அங்கே வந்து நல்ல டைட்டு டஸ்ட் எல்லாம் எதுவும் இல்லையான்ட்டு ஃபுல்லாக இது எடுத்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு எல்லாத்தையும் அந்த எக்ஸ்ட்ரா க்ளூ எதாவது இருந்துச்சு இது இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி போட்டியாக வந்து போட்டு வச்சிருக்காங்க. 3 hours வந்து இந்த இடத்துல வைக்கிறாங்க இருக்கணும். அது 3 hours அப்புறமா தான் இதை ரிமூவ் பண்ணி அடுத்த இதுக்கு போகும். இன்னும் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. அது காயறதுக்கு அது ப்ளோயர் மாதிரி ஏதாச்சும் இருப்பாங்களா, ட்ரையர் மாதிரி ட்ரை ஆகிறதுக்கு ஃபுல்லாக பேக்கில் இதெல்லாம் ட்ரை ஆகிறதுக்கு. சரி, இவ்வளோ ப்ரெசிஸாக பண்ணணும்னா நாட் தட் ஈஸி இல்லை. எவ்வளோ மிஷின்ஸு ஒரு ஃபோன் செஞ்சு வெளில வர்றதுக்கு எவ்வளோ நேரம். ஸோ இங்கே அந்த டிஸ்பிளேலாம் டெஸ்ட் பண்ணுறாங்க உள்ள. ஓகே. அது அந்த கேலிப்ரேஷன் அந்த மோட் இருக்குல்ல, அந்த மோடில் வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே பேனல் குவாலிட்டி இதெல்லாமே செக் பண்ணுறாங்க எப்படி. சூப்பர். ஸோ இதெல்லாம் முடித்தோடனே வச்சுருவாங்க. மற்ற பார்ட்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுதான் வந்து அந்த க்ளோஸ் ரூம்குள்ளே போவோம். ஓகே. Assembly happens. They will start with the inspection. They will also do some full check. What is called that black suction tool. They will use this to pull the TP to see if the TP is coming out. Right. Just some reliability check. And then dispensing, motor assembly, etc. Go 5G go. Then screwing receiver speaker bracket screwing. Cable routing, LCM speaker, we call as TTFC. So let's suppose we have again RF cable assembly. கோடு ரிப்பனை வச்சு கரெக்டாக ரிப்பன் கேபிள் வெளில வச்சுட்டு அமுக்கி. ஸோ இங்கே வந்து கேமரா டியூவல் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ அசால்ட்டாக பண்ணுறாங்கல்ல. டியூவல் கேமரானால ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிங்கிள் கேமரா வந்தால் இன்னும் வசதியாக இருந்திருக்கும் போல். ஓகே. இன்னும் அந்த ஸ்ட்ரிப் ஓட்டிட்டாங்கல்ல அந்த லைட் ஸ்ட்ரிப் பேட்டரி. ஓகே. பேட்டரி போட்டு இது வந்து பேட்டரி டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. வோல்டேஜ்லாம் வந்து கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. செம. ஸோ இங்கே பேட்டரி டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து எங்கே போகுது? எங்க அப்பா இங்கே தான் அந்த லைட்டை ஆட் பண்ணுறாங்களா? இந்த லைட்டுக்காக தாங்க அந்த ஃபோனே வாங்குறாங்க. அது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு லைட் எரிய வச்சு காமிச்சாங்களா? ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிட்டு திருப்பி ஒரு அமுக்கு ஸ்க்ரூ எல்லா ஸ்க்ரூவும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பாருங்க, அந்த மிஷின் வந்து எல்லா ஸ்க்ரூவும் ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகே. ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்க்ரூ எல்லாம் அப்படியே வரிசையாக ஃபிக்ஸ் பண்ணுது. ஸ்க்ரூவை எடுத்து ஒன்று ஒன்றா செம்மல்ல. செக் பண்ணுறாங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா. அங்கே வச்ச ஸ்க்ரூ அதுக்கப்புறம் ஒரு கேஸ் போட்டு இங்கே அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே தான் வந்து அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் கேஸே எடுக்கிறாங்க. ஸோ இப்போ கேஸ் போட்டாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் டிஸ்பிளே மாட்டும் போது கூட இந்த கேஸ் அப்படியே இருக்குது. ஸோ தனியாக அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக நடுவில் இருக்கிறது டாப்பில் இருக்கிறதுலாம் தனியாக அசம்பிள் பண்ணிட்டு மேலே ஒன்று இருக்குல்ல, ஆமாம், அது தனியாக, பாட்டமில் இருக்கிற இது தனியாக. வைப்ரேஷன் மோட்டர் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக் வைப்ரேஷன் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. அந்த மிஷினில் கனெக்ட் பண்ணி. ஸோ இன்னும் பேக் கிளாஸே ஃபிக்ஸ் பண்ணல, இனிமேல் தான் ஃபிக்ஸே பண்ண போகிறாங்க. ஆனால் கிளிம்ஸ் எரிஞ்சிக்கிட்டே இருக்குல்ல, சூப்பராக கிளிஃப் இப்போ தான் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. சரி, கிளிஃப் வந்து ஏன் ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு? திருப்பியும் துடைக்கிறாங்க. ஒரு இதுக்கும் ஃபுல்லாக டஸ்ட் இருக்கா. டிரான்ஸ்பரண்ட் ஃபோன் வேறு, நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ பேக் கிளாஸ் வந்து தனியாக வருது. ஸோ இங்கே ஃபுல்லாக ஹியூமிடிஃபையர் தான், டஸ்ட் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஃபுல்லாக ஹியூமிடிஃபையர் தான் ரன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பேக் கிளாஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அங்கே வைக்கிறாங்க. இதில் எதாவது டஸ்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு வைக்கிறாங்க. இந்த மிஷின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. அதை எடுத்து பேக்கில் அப்படியே அசால்ட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி அமுக்குது அந்த பேக் கிளாஸை. இவங்க இதை ஒரு தடவை செக் பண்ணி தொடச்சிட்டு திருப்பியும் துடைப்பாங்க. ஏதாவது டஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு திருப்பியும் துடைப்பாங்க. சூப்பரு. ஓகே. ஸோ இங்கேயும் கியூசி முடிஞ்சு இப்போ கடைசியாக வந்து
ஸ்டோர் பண்ணி வச்சிருவானுங்களா? அடுத்தது வந்து ஏஜிங் ப்ராசஸ். ஓகே, எல்லாமே ஆன்ல இருக்கும். இங்கே தான் ஏஜிங் நடக்குதா? ஸோ ஆமாம், இங்கே தான் வந்து 8 மணி நேரம் இது ஃபுல்லாக. இது இப்போ சாஃப்ட்வேர் எதுவுமே போடல, அவனோட இதில் தான் இருக்குது. வெறும் அந்த ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸ்டாக் அவனோட என்ன வந்திருக்கோ அதில் தான் வந்து இருக்கு. ஓகே, அதில் வந்து இப்போ 8 மணி நேரம் வந்து கண்டினியூஸாக எல்லாமே ரன் பண்ணி பார்ப்பாங்க. சூப்பர். ஸ்பீக்கரு சத்தம் பயங்கரமாக கேட்கும். ஸோ ஸ்பீக்கர் இதெல்லாமே ரன் ஆகுது வந்து கண்டினியூஸாக எல்லாமே ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ வீடியோ ரன் ஆகுது, அந்த இது ரன் ஆகுது, ஸ்பீக்கர் ரன் ஆகுது, எல்லாமே டெஸ்ட் பண்ணுறது, வைப்ரேஷன் டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து 8 மணி நேரம் கண்டினியூஸாக வந்து ஒரு ஃபோனும் இது பண்ணணும்னு போடுறேன். என்னடா உருண்டையா இருக்கு சார்ஜர்லாம்? அவங்களோட சார்ஜர் தான், அஃபிஷியல் நத்திங் சார்ஜர். ஓஹோ. ஸோ அடுத்தது வந்து இங்கே சாஃப்ட்வேரு இதெல்லாம் வந்து அடுத்தது பார்ப்போம். சாஃப்ட்வேர் எப்படி இது பண்ணுறாங்க, ஸோ மற்ற பார்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து கனெக்டிவிட்டி எல்லாமே டெஸ்ட் பண்ணுவாங்க. 4G இது, அதுக்கப்புறம் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு வைஃபை, ப்ளூடூத் அதெல்லாமே வந்து இங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது சிம்மும் இங்கே தான் இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஃபோனில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரொடக்டிவ் ஃபிலிம் ஓட்டிட்டு திருப்பி இன்னொரு தடவை செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பேக்கில் இருக்கிற அந்த ஸ்டிக்கர் ஓகே அதை நோட்டுறாங்க. அதுக்கப்புறம் இது வைக்கிறது, கேபிள் பாக்ஸ், பேக்கேஜிங் செக்ஷன் கொண்டோம். பேக்கேஜிங் செக்ஷன். ஸோ ஒரு பார்ட்ஸுக்கும் அதுக்கு சீரியல் நம்பர் அதெல்லாம் மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. IMEI-லேருந்து எல்லாம் மேட்ச் ஆகணும், எல்லாம் வந்து கரெக்டாக ஒரு ஃபோனுக்கும் வந்து மேட்ச் ஆகணும்னு போட்டு அதுக்கப்புறம் ஒரு இதுவாக வந்து வைக்கிறாங்க. ஸோ கேபிள், அதுக்கப்புறம் அந்த யூசர் மேனுவலு, அதுக்கப்புறம் அந்த கவரு இது பண்ணி அது ஃபுல்லாக அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக இன்னும் டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுக்குது. இப்போ வெயிட் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வெயிட் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கா, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்ட்டு வெயிட் 468 கிராமு. ஸோ இங்கே எப்படி பேக் பண்ணுறாங்க பாருங்க. கரெக்டாக அதை போட்டு அப்படி எடுத்துட்டா அவ்வளோதான். ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிட்டா அவ்வளோதான். கன்சியூமர் தான் ஓப்பன் பண்ண முடியும். அது கரெக்டாக அந்த இடத்துல டெக்னிக் தெரிஞ்சு போச்சா எப்படி ஓப்பன் பண்ணணுன்னு. இப்போ அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னத்தை நம்ம ஓப்பன் பண்ணுறது தான் வச்சுட்டாங்களே, முடிஞ்சு போச்சு. ஸோ இதை திருப்பியும் இது பண்ணுறாங்க, பாக்ஸை அதுக்குள்ளே வச்சு ஒரு தடவை கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாங்க. கையில் ப்ரெஸ் பண்ணது போடல அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுருவாங்க. ஒரு பாக்ஸில் வந்து 20 ஃபோன் வந்து பேக் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருவாங்க. ஓகே, ஸோ அது வந்து திருப்பியும் ஃபைனலாக ஒரு இதில் வந்து ஃபுல்லாக எல்லாருமே ஸ்கேன் பண்ணிவிட்டு என்னெல்லாம் எந்த பாக்ஸில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு பாக்ஸ் ரெடி. அந்த காட்டன் வந்து அப்படியே 20 ஃபோன் வந்தோடனே சீல் பண்ணிடுவாங்க அந்த காட்டனை. சூப்பர். ஸோ இவ்வளோ நேரம் ஃபேக்ட்ரி டூர் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பார்க்குறாங்க. இன்னும் இதோட ஸ்டாண்டர்ட் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். எங்கன்னா இப்போ ஆப்பிளோட ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அது வேற கதை. அங்கேயும் வந்து இதே மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. பட் இன்னும் கொஞ்சம் கெடுபிடிகள் இருக்க தான் செய்யும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் வச்சா அடுத்து எந்த ஃபேக்ட்ரி? அடுத்தது சரில ஏதாவது கூப்பிடுவாங்க. இன்ஃபினிக்ஸ் பார்த்தாச்சு, இப்போ நத்திங்கும் பார்த்தாச்சு. அடுத்தது வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஆப்பிள் ஃபேக்ட்ரிக்கே போவோம். ஆப்பிள்லாம் வாய்ப்பே இல்லை, ட்ரை பண்ணலாம். ஓகே ப்ரோ, ஸோ இதை நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பதற்கும் சிவபரணி சிவச்சன் பார்க்கலாம். பாய்.